ஒரு வாட்டி வந்து ஜே படத்துக்கு போன்னு சொல்லி கீக்கியோட வெளில போயிட்டேன். ஒரு நாள் எங்க அப்பா என்ன கூப்பிட்டு வச்சு, நேத்துக்கு ஏதோ படத்துக்கு போனல, ஆமா ஜே கதையை சொல்லு. கதை ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போய் மாறி மாறி போன் அடிக்கிறேன். ஒருத்தர் சொல்றாங்க அந்த நோட்டு அது ஆரம்பத்துல ஹீரோ கையில இருக்குமா, கிளைமேக்ஸ்ல திருப்பி அந்த ஹீரோயின் கைக்கு வருமா. இதே மாதிரி நானும் அந்த நோட்டு ஹீரோ கையில இருக்குமா என்ன ஆக மொத்தத்துல நேத்துக்கு நீ இந்த படம் போய் பாக்கல, எங்கேயோ ஊர் சுத்திட்டு எங்க இருந்து கதையை சொல்ற நீ அப்படின்னாரு. அன்னைக்கு நானும் கிக்கியும் வெளில ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருக்கோம். புலஞ்சு கிடந்த ரகசியத்தை இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டீங்க. அப்பா ரியாக்ஷன் எப்பயோ எனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி. கரெக்ட். கங்கோத்ரி எபிசோட். எஸ், ஆமா, அப்பா பார்த்தது. ஆமா, அப்பா பாக்கல, யாரோ ஒருத்தர் பார்த்து அங்கிள் கிட்ட சொல்லி, அங்கிள் அம்மா கிட்ட சொல்லி, அங்கிள் அப்பா கிட்ட சொல்லி, அவர் என்கிட்ட கேட்டாரு ஒரு நாள், இந்த மாதிரி என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் டாடி அப்படின்னு. என்ன நான் என்னமோ கேள்விப்பட்டேன், நைட் ஏதோ 8 மணிக்கு ஒரு பொண்ணோட அப்படியே கை பிடிச்சி நடந்தியா அப்படின் போது, டாடி டாடி அப்படிலாம் இல்ல டாடி, என் ஃப்ரெண்டு வேற ஒரு அப்பா எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி பிள்ளையும் இருப்பான் அப்படின்னு. சூப்பர். தனியா போறதை விட கும்பலாதான் போவோம் எப்பவுமே. கசின்ஸோடயே போவோம். அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதுல லோகேஷ் ஒருத்தர். ஆமா, லோகேஷ் அவர்தான் தேர்ட். ஆமா, இல்ல அது அவர் ஒரு வெப்பன் சப்ளையர் மாதிரி. எதுக்கேத்தாலும் நாங்க கூட வந்து அந்த லோகேஷோட இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிக்கிறது. லோகேஷ் ஒருத்தர், அப்புறம் வெங்கின்னு ஒருத்தர், அப்புறம் ரிச்சி, அப்புறம் மகேஷ் நாயுடுன்னு ஒருத்தர். இந்த மாதிரி 4 அப்ரண்டிஸ் இருக்காங்க. எதுக்கேத்தாலும் அவங்க பேரை சொல்லிடுறது எஸ்கேப் ஆறதுக்கு. 2 வாட்டி லவ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணி டேட்டிங்ல இருந்து பிரேக்கப் பண்ணி அப்புறம் 8 வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான் திருப்பி சேர்ந்தோம். ஆமா, 8 வருஷம். அதான் அந்த தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களே, அதுதான். சூப்பர். எதனால பிரேக்கப் ஸ்டோரி? அது ரொம்ப சொல்றீங்களா? நானே சொல்றேன். நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்தி சொல்லுவ, நான் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்றேன். அப்போ லவ் பண்ணும்போது நல்ல அந்த ஏஜ்ல ஒரு ரொம்ப சில்லியான விஷயங்களுக்கு சண்டை போட்டு பேசிக்காமலாம் இருப்போம்ல. இப்ப கூட சில்லியா சண்டை போடுறோம். ஆமா, பட் பேசிக்காமலாம் இருக்கிறது இல்ல. சோ அந்த மாதிரி பேசிக்காம இருந்த ஒரு டைம்ல வந்து இப்போ கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி வந்து சண்டை போட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி பேசிக்கல. அந்த டைம்ல வந்து என்னோட வேற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்கள மீட் பண்ணேன். வெளியில நான் ஃப்ரெண்டு தாங்க, ஆம்பளைல என்ன பொம்பளைல என்னங்க ஃப்ரெண்டுங்க. இதெல்லாம் அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அது என்ன ஜெனரல். இருமா, நீ என்ன பேச விடுமா, ஒரு நிமிஷம் இருமா. சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வெளியில போய் மீட் பண்ணல, நான் எங்கேயோ போயிருந்தேன். அவங்க அங்க வந்து வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க, கேஷுவலா அப்படி மீட் பண்ணோம். இல்லங்க உண்மையிலே கேஷுவல் இருமா.